மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வரும் 24ஆம் தேதி அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். வரும் 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதலில் கூட்டணியை உறுதி செய்து, பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்து அந்த தேர்தல் பணிகளை எல்லாம் முதலாவதாக தொடங்கிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏறத்தாழ நிறைவு பெற்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய பாக்கி மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதல் கட்சியாக, அதாவது வாக்குறுதிகள், தேர்தலையொட்டி அந்த வாக்குறுதிகளை 10 வாக்குறுதிகளையும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். எனவே அதே பாணியில் தற்போது முதலாவதாக அந்த வேட்பாளர் பட்டியலையும் அதிமுக சார்பில் வெளியாக இருக்கிறது. 24ஆம் தேதி, அதாவது ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று முதல் கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலானது வெளியாக இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் திருப்பதி சென்ற எடப்பாடி பழனிசாமி திருப்பதி வெங்கடாஜலபதி பாதத்தில் வைத்து அந்த வேட்பாளரினுடைய பட்டியலை பாதத்தில் வைத்து தரிசனம் செய்ததாகவும் தகவலாக சொல்லப்படுகிறது. எனவே வரும் 24ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை தவிர்த்து தேமுதிக வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, அவர்களும் கூட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் தேமுதிகவும் கூட்டணிக்குள் வந்து விடுவார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாகும் என்றும் நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. எனவே அவர்கள் வந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளை தாண்டி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 165 170 தொகுதி வரை உறுதியாக போட்டியிட இருப்பதாக அவர்கள் அந்த நிலையில், அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களில் அவர்களுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை ஏற்கனவே ஏறத்தாழ தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும் அந்த பட்டியலை தான் திருப்பதி வெங்கடாஜலபதி பாதத்தில் வைத்து தரிசனம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அதிலிருந்து ஒரு முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று, அதாவது வரும் 24ஆம் தேதி EPS வெளியிட இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே எப்படி முதல் முறையாக அந்த முதல் கட்டமாக வாக்குறுதிகளை எல்லாம் வெளியிட்டார்களோ அதே போல தற்போது வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட இருப்பதாக தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு புறம் பாஜக, அமமுக மற்ற கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏறத்தாழ இறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில அந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்களில் அதிமுக பலமாக இருக்கக்கூடிய, வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கான அந்த வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு விட்டதாக வரக்கூடிய 24ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட இருப்பதாகவும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.